வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுசி. நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மை நிகழ்வு 10. நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு சம்பவம். நம்மள எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே பெண்கள் திருமணத்திற்கு பின்பு தாங்கள் நினைத்த துறையில் சாதிப்பது என்பது சிலருக்கு சாத்தியமான ஒன்றா இருந்தாலும் பலருக்கு வெறும் கனவாக தான் இருக்குது. அப்படியே சாதிக்க எண்ணினாலும் இந்த சமூகம் அவங்கள விடுவதில்லை. அட ஆமாங்க, அப்படி ஒரு சம்பவம் தான் ஃபெர்னாண்டாவுக்கு நடந்திருக்கு. என்ன நடந்தது? வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபெர்னாண்டா ஃபாரெவர் யார் இவங்க? இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரபலமான பெண் பைக்கர். ஆமாங்க, தனக்கென ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுருக்கவங்க தான் இந்த ஃபெர்னாண்டா ஃபாரெவர். இவருடைய கணவர் வின்சென்ட். இந்த ஃபெர்னாண்டா ஃபாரெவருக்கு 45 வயசு ஆகுது. இவங்களுடைய கனவு என்னென்னா, இவங்களுடைய கணவரோடு சேர்ந்து இந்த உலகத்தை பைக்லேயே சுற்றி பார்க்கறது தான். இவருடைய கணவரும் ஒத்துக்கொள்ள சந்தோஷமாக இவங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 62 நாடுகளை வெற்றிகரமாக பைக்கிலே சுற்றி வந்து நல்லா பார்த்து ரசித்தாங்க. இவங்க 63வது இடமா வந்த இடம்தான் நம்மளுடைய இந்தியா. ஆனால் இவங்களுக்கு தெரியல, இங்கே இவங்களோட சந்தோஷம் பறி போயிடும். சம்பவ நாள் 1 மார்ச் 2024 வெள்ளிக்கிழமை மாலை 6லேருந்து 7 மணி இருக்கும். இடம் ஜார்க்கண்ட் மாநிலம் டும்கா டிஸ்ட்ரிக்டில் குருமஹாத் அப்படின்ற ஒரு இடம். காலையிலேருந்து பைக் ஓட்டி ரொம்ப களைப்பில் இருந்த 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்கே நிறுத்திட்டு ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் இவங்க எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட 8லேருந்து 10 பேர் இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய கணவரை சரமாரியாக தாக்கிய இவங்க ஃபெர்னாண்டாவை ஒரு மறைவான இடத்திற்கு தூக்கி போகிறாங்க. அங்கே தூக்கி சென்ற அவர்கள் ஃபெர்னாண்டா பாலியல் வன்புணர்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 நபர்களால் ஃபெர்னாண்டா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். அதை விட அவங்களுடைய கணவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு கத்தியும் உதவ யாருமே அங்கே வரல. அந்த நபர்கள் அவர்களிடம் இருந்த பணம், பொருட்கள் எல்லாத்தையும் திருடிட்டு கடைசியாக ஓடிட்டாங்க. மணியோ இப்போ 10:30 இருக்கும். ஃபெர்னாண்டாவால் எழுந்துக்கவே முடியல. இருந்தாலும் உயிரை காப்பாற்றி ஆகணுமே. தன்னுடைய கணவரை கூட்டிகிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது உதவி கிடைக்குமான்னு. அப்போது அந்த வழியாக வந்த போலீஸ் பேட்ரோல் இவங்களை பார்க்குறாங்க. இவங்க உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதோ விபத்து நடந்திருக்கு போல் அப்படின்னு நினச்ச இவங்களை பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஆனால் போலீஸ்க்கே அப்புறம்தான் தெரிய வருது ஃபெர்னாண்டாக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்டத்தட்ட 3 பேர், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இப்படி ஒரு அநீதி நமக்கு எதன் மூலியமாக தெரிய வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பெண்ணே தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, தனக்கு ஏற்பட்ட கொடுமை எல்லாத்த பற்றியும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தே பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்க மட்டும் இதை சொல்லாமல் இருந்தால் இதை பற்றி நம்மளுக்கு தெரியாமலே கூட போயிருக்கலாம். கனவுக்காக வந்த இந்த பெண்ணை இப்படி கதற வச்சுருக்காங்க அந்த படுபாவிங்க. பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? மேலும் எந்த மாதிரியான கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொல்லுங்கள். இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண கமெண்ட் பாக்ஸில் #justice for Fernanda ஒரு ஹேஷ்டேக் ஏற்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.